எப்போதுமே அப்பா கூடயே இருக்கும்போது அந்த வித்தியாசம் தெரியாது. சில குடும்பம் அப்பா விட்டு தள்ளி போய் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போகும்போது தெரியும். எங்க அப்பாட்ட இருக்கும்போது நான் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்னோட வாழ்க்கை ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையா இருக்கு. எங்க அப்பா என்னை நல்லா பத்திரமா பாதுகாத்து கொண்டாங்க. ஆனா இப்பொழுதோ என் வாழ்க்கை கர்த்தரை மறந்த ஒரு வாழ்க்கையா இருக்கு. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு. நான் வேற மாதிரி நான் போயிட்டேன். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். எனக்கு தெரியும் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். எந்த மாதிரி சூழ்நிலையிலே நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் திரும்பு. அன்போடு அழைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நிறைய குடும்பத்திலே இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, தகப்பனை விட்டு தூரமா போயாச்சு. தகப்பனை விட்டு யாரெல்லாம் தூரமா போறாங்களோ ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிருவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் மீறுதல்களை மேகத்தை போலவும், ஒரு மேகம் எப்படி அப்படி டக்குன்னு அப்படி கடந்து போதோ அதே போல உன் மீறுதல்களை மேகத்தை போலவும், உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். சில குடும்பத்துல ஏன் தகப்பன்ட்ட வரமாட்டாங்க அப்படின்னா, எங்க அப்பா அடிச்சிருவாரு பிரதர். உங்களுக்கு எங்க பிரதர் தெரியும்? எங்க அப்பா அடிச்சிருவாரு. எங்க அப்பா ரொம்ப அடிப்பாரு அப்படிம்பாங்க. ஏன்னா சின்ன வயசுல பிள்ளைகள் அடி வாங்கியிருக்கோம். அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப பிள்ளைகள் பெருசாயிரும். அப்பா பக்கத்துல போகாது. ஏன்னா எங்க அப்பாவுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் எப்படி எங்க அப்பாட்ட போக முடியும் அப்படிம்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்கிறார், ஒருவேளை அண்ணே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் மீறுதல் பாவத்துக்குள்ள நான் இருக்கிறேனே, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ள இருந்தாலும், உன் மீறுதல்களை மேகத்தை போலவும், உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன்.